some fast runners ஃப்ரண்ட்ல இருக்காங்க. So when the U-turn point வரும்போது don't obstruct the course. நீங்க லெஃப்ட்ல வரும்போது தான் they also kept their left so they can able to run. அதனால fast runnerக்கு please because we want some good timing on the 5K. So please make sure when the fast runners coming in give way so they can able to finish some good timing. Okay, those who are running 5K க்கு hydration அவ்வளவு தேவையில்லை உங்க ஸ்பீடுக்குலாம். ஆமா, இருந்தாலும் if you want to take hydration you can take, but make sure you try to get some good timing. நல்ல டைம் பண்ண பாருங்க. இது one of the event you try to gauge your சுய மருத்துவம் கூடாது. அதுதான் மருத்துவத்தின் விளக்கம். தேரான் தருவம் தெரிந்தான் கண்ணாயிரும் தீரான் இடுவதிலும். எனக்கு எல்லாம் தெரியும், வாட்ஸ்அப்பில் பார்த்துட்டா யூடியூப்ல பார்த்துட்டா அப்படின்னு சொல்லி சுய மருத்துவம் கூடாது. இந்த புற்றுநோய் என்பது கலைச்சொல்லி மாதிரி தான். அதை விட நம்ம பிறந்த குழந்தை முதல் இது அனைவரும் பாதிக்கக்கூடியது. இப்போ காவேரி ஹாஸ்பிட்டலில் நம்ம சேலூர் மகளிர் பையனுக்கு 6 வயசு பையன் மூளை புற்றுநோய் காவேரி ரோட்டில் பெரும் உதவி செஞ்சு காப்பாற்றுறாங்க. அந்த பையன் நடமாடிட்டு இருக்கான். அது அனைவரும் சார்பாக அதுக்கான நிறுவனத்துக்கு இறைவன் சார்பாக உலக மக்கள் ஒரு பாராட்டு கொடுக்கலாம். 6 வயது பையன் 4 வயசுல பார்த்தீங்கன்னா 6 வயசுல அந்த சிகிச்சை எடுக்கும் போது பார்த்தீங்கன்னா ரொம்ப இழைச்சிட்டான். அது காய்ச்சல் அழுகிறான். அந்த மருத்துவமனையில் ஏற்கனவே 10 நாள் நாங்கள் அனுமதி செய்து தீவிர சிகிச்சை அளிச்சு இப்போ அந்த பையன் பத்மநாபன் பெருமாள் பேரில் சிறப்பாக வந்திருக்கான். இறைவனுக்கு நன்றி சொல்வோம். இந்த புற்றுநோய் அனைவரும் முயற்சி எடுத்து ஒழிக்க வேண்டும். And on the side 10K runners யார் இருந்தாலும் please come and assemble in the running lane. I request all of you to come this side. எல்லாரும் தயவுசெய்து இங்க வந்துருங்க. அதே மாதிரி ரோப் தாண்டி போக வேண்டாம் because we still have time. And are you all excited? காவேரி ஹாஸ்பிட்டல் அவங்க மூலிமா இன்னைக்கு 10K கேன்சர் அவேர்னஸ் ரன் ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி காலையில் இந்த நிறைய ரன்ஸ் நடந்தது. ஹாஃப் மேரத்தான் இப்படி சென்னையில் எவ்வளோ நிறைய ஹெல்த் கான்ஷியஸ் நிறைய ஓடுறது ரன்னர் ஸ்போர்ட்ஸ்மேன் நிறைய இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லை, பட் இந்த மாதிரி எந்த காரணத்துக்கு இன்றைக்கி நாங்கள் ஓட்டுக்கிறாங்க கேன்சர் அவேர்னஸ் பற்றி. கேன்சர் பற்றி எல்லாருக்கும் தெரியும். early டிடெக்ஷன் எப்பவுமே இருந்தாலும் நம்ம கேன்சர் இஸ் 100% க்யூரபிள். ஸோ அதை தான் சென்னை பெருநகர் நம்ம இந்தியாவில் முதல் படியத்தில் இருக்குது. இதில் நிறைய கேன்சர் இன்ஸ்டிடியூட்ஸ் இருக்குது. நம்ம நாட்டில் நம்ம சிட்டியில் இதோடைய அவேர்னஸ் இப்போ தேவை இருக்கும். அது தேவை இருக்கும்போது காவேரி ஹாஸ்பிட்டல் அவங்க இந்த மாதிரி பண்ணுறாங்க. அவங்க இது மட்டும் பண்ணலையே, அவங்க ஒரு லீடிங் இன்ஸ்டிடியூட் இருக்கிறாங்க நம்ம சிட்டியில். நிறைய ஃப்ரீ இலவசம் கேம்ப்ஸ் ஆர்கனைஸ் பண்ணுறாங்க. அவேர்னஸ் ட்ரைவ் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. இதுக்கு யார் யார் இங்கே காலையில் ரன்னிங் ஓடுறதுக்கு வந்திருக்காங்க அவங்களுக்கு என்ன சார்பு பாராட்டு, நம்ம காவல்துறை சார்பு பாராட்டு. இதுக்கு என்ன அவங்களுக்கு உதவி வேணும், அதுக்கு உதவி பண்ணுறதுக்கு நம்ம இப்போ ரெடியாக தயாராக இருக்கிறோம். தேங்க்யூ. இன்னைக்கு காவேரி கேன்சர் இன்ஸ்டிடியூட் யூனிட் ஆஃப் காவேரி ஹாஸ்பிட்டல் ஒரு அவேர்னஸ் ரன் நடக்கிறோம். இந்த அவேர்னஸ் ரன் க்ளோசிங் த கேப் இஸ் த தீம் ஆஃப் தி மீட். க்ளோசிங் த கேப்னா என்ன அர்த்தம்னா we are trying to make an awareness of cancer in the society. கேன்சர் வந்து ஒரு குளோபல் ப்ராப்ளம். இந்தியாவுக்கு மட்டும் இல்லை, உலகத்திலே எல்லாருக்கும் கேன்சர் இஸ் அ மேஜர் ப்ராப்ளம். ஸோ கேன்சர் எடுத்தால் இந்தியாவில் மேஜர் சில கேன்சர்ஸ் இருக்குது. அது இன்றைக்கும் நாங்களால் கண்டுபிடிக்கிறது கஷ்டப்படுறோம். பிகாஸ் தி அவேர்னஸ் ஆஃப் த பப்ளிக் இஸ் நாட் தேர். இந்த ரன்னே ஐடியா என்னென்னா ஒரு அவேர்னஸ்க்காக ஓடுறது, ஒரு காசுக்காக ஓடுறது. ரன்னிங் இஸ் அ குட் ஸ்போர்ட் அண்ட் இட்ஸ் ஆல்வேஸ் அ குட் கீப் யூ ஹெல்த்தி. பட் ஒரு காசுக்காக ஓடுறது ஒரு பெரிய விஷயம். இந்த காசு வந்து கேன்சர் அவேர்னஸ். ஏன் கேன்சருக்கு இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோன்னா, இன்றைக்கி இந்தியாவில் வந்து தமிழ்நாடு ஸ்டேட்டில் எடுத்திங்கன்னா பிரஸ்ட் கேன்சர், சர்வைக்கல் கேன்சர் விமனில் ரொம்ப காமன் கேன்சர்ஸ். அதே மாதிரி மென்னில் எடுத்திங்கன்னா தமிழ்நாட்டில் ஸ்டமக் கேன்சர், ஓரல் கேன்சர், லங் கேன்சர் இஸ் வெரி வெரி காமன். இதே வந்து சென்னை as such பாப்புலேஷன் எடுக்கும்போது there's a slight difference. Lung cancer becomes more prominent metropolitan cities. அதே மாதிரி விமனில் பிரஸ்ட் கேன்சர் becomes very prominent. இது மாதிரி கேன்சர்ஸ் வந்து ஈஸியாக டயக்னோஸ் பண்ணலாம். ஆக்சுவலாக பார்க்க போனால்
For example, breast cancer, mammography, cervical cancer, you can do a pap smear to detect early cancer. Lung cancers, you can even detect with a chest X-ray. Small investigations can bring a big impact on the cancer treatment. Yeah, the cancer earlier kandupidikanum. The idea is, cancer earlier kandupidicha, adoda cure rate increase ஆகுது, complication rate of treatment குறைக்கலாம், cost of the treatment குறைக்கலாம். பல ஆஸ்பெக்ட்ஸில் இட் இஸ் அ பிக் இம்பேக்ட் ஆன் தி சொசைட்டி. ஸோ இந்த கேன்சரை முக்கியமான ஸ்டேஜில் T3, T4 ஸ்டேஜில் நீங்கள் கண்டுபிடிக்கும் போது காஸ்ட் ஆஃப் ட்ரீட்மெண்ட் எக்ஸ்லேட்ஸ், பேஷண்ட் ரிவர்ஸ் டு லாட் ஆஃப் சஃபரிங், இன்டென்சிவ் ட்ரீட்மெண்ட் பிகம்ஸ் மோர். இதெல்லாம் அவாய்ட் பண்ணலாம். இந்த அவாய்டன்ஸுக்கு தான் ஏர்லி கேன்சர் இருக்குது. ஸோ நம்ம லைஃப் ஸ்டைல், ரன்னிங் இஸ் ஒன் ஃபார்ம் ஆஃப் லைஃப் ஸ்டைல். இது ஒரு ஃபார்ம் ஆஃப் லைஃப் ஸ்டைல் தான் சொல்லுவேன். லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ்ன்னு சொல்கிறது ஒரு பெரிய ப்ராக்கெட். அந்த ப்ராக்கெட்டுக்குள்ள பல திங்ஸ் அடங்குறது. Smoking, drinking, good food, exercise, good way of life. So these are small things which people can do. For example, stomach cancers, colonic cancers, இதெல்லாம் prevent பண்றதுக்கு நல்ல food habits. Lean meat சாப்பிடுறது, good vegetables சாப்பிடுறது, unhealthy foods, packeted foods avoid பண்ணி, fresh fruits சாப்பிட்டா you can avoid a lot of cancers. So அதே மாதிரி smoking, drinking பண்ணும்போது you can avoid oral cancers-லாம் avoid பண்ணலாம். So today even in India with so much of awareness, still a global problem as well as India's problem. So I would always say that cancer is a curable disease. எப்பவுமே அந்த நான் வேர்டு எப்பவுமே சொல்லுவேன், ஏன்னா டிடெக்டட் ஏர்லி. ஸோ இதே முக்கியமான ஸ்டேஜில் இருக்கும்போது நம்மளாம் கஷ்டப்படுறோம் ட்ரீட்மெண்ட். அது மட்டும் இல்லை, அட்வான்ஸ்டு ட்ரீட்மெண்ட் இஸ் ஸோ gross in the whole India. And in Kaveri hospitals we have such a beautiful department of cancer oncology, radiation oncology, medical oncology, surgical oncology, hematology. We have a BMT unit, we have a robotic surgery. So idu mari nariya, and we have a state of the art linear actuators, daycare center, dedicated OPD for outpatient department. So இந்த மாதிரி facilities இருக்கும்போது I think the public should be aware of this and take the best use of the whole facility. So I wish பயன்படுத்த திருப்பி கேன்சருக்கு தான் பயன்படுத்துகிறோம். நாங்களே நிறையா கேன்சர்ஸ் ஒரு எக்கனாமிக்கல் ரேட்டில் ட்ரீட் பண்ணுறோம். The reason is cancer it's I told you global problem. இது நிறையா ஃபண்டிங் தேவைப்படுறது. பேஷண்ட் சைட்லேயும் உங்களுக்கு the cost becomes more. ஹாஸ்பிட்டல் சைடில் இந்த ட்ரீட்மெண்ட் கொடுக்குறது இம்பார்ட்டன்ட் இல்லை. இந்த ட்ரீட்மெண்ட்டை எவ்வளோ நல்லா கொடுத்தா எவ்வளோ எக்கனாமிக்கலாக கொடுக்கணும். escalating cost is no point. இப்போ டெக்னாலஜி போக ஜாஸ்தியாக போக காஸ்ட் ஆஃப் ட்ரீட்மெண்ட் becomes also more. ஸோ இந்த காஸ்ட் ஆஃப் ட்ரீட்மெண்ட் எவ்வளோ கட் ஷார்ட் பண்ணி எவ்வளோ எக்கனாமிக்கலாக பண்ணணும்னா then you should detect it at early stage. ஒரு சின்ன எக்ஸாம்பிள் எடுத்திங்கன்னா, ஒரு நாக்கில் சின்ன புண்ணு வெறும் சர்ஜரி பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம், அது டியூமர் எடுத்துகிட்டு போகலாம். இதே ஆப்ரேஷன் பண்ணி ரேடியேஷன் கொடுத்து கீமோதெரப்பி போடும்போது காஸ்ட் ஆஃப் ட்ரீட்மெண்ட் பிகம்ஸ் மோர். ஸோ நம்ம அவேர்னஸ் தான் இம்பார்ட்டன்ட். இந்த அவேர்னஸ் தான் இந்த ட்ரைவே பண்ணுறது, அவேர்னஸ் தான் இந்த ரன்னே பண்ணுறோம்.